இந்த செஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா போட்டோவோல்டைக் சிஸ்டமோட ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் டெமான்ஸ்ட்ரேஷனை இந்த இடத்துல தெளிவா பார்க்க போறோம். இந்த செஷனோட முடிவில் உங்களால சோலார் போட்டோவோல்டைக் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமோட SOP ஃபாலோ பண்ண முடியும். ஃபீல்ட் ஆர் சைட்ல எடுக்க வேண்டிய சேஃப்டி மெஷர்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு இங்கே பார்க்க முடியும். சைட்டில் வர இஷ்யூஸை சால்வ் பண்ண முடியும். உடனே ரெமிடியல் ஆக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சோலார் போட்டோவோல்டைக் இன்ஸ்டலேஷன் சைட்டில் ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜரை இந்த இடத்துல நாம் அடாப்ட் பண்ண வேண்டியது அவசியம். தேவையான டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸை பார்ப்போம். பர்சனல் ப்ரொடக்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபால்ட் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட். சோலார் போட்டோவோல்டைக் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமோட SOPயை ஃபாலோ பண்ணணும். சோலார் டெக்னீஷியன் கிட்ட இருந்து ப்ராபபிலிட்டி ஆக்டிவிட்டிஸோட இன்ஃபர்மேஷனை வாங்கணும். ஏன்னா இதனால ஒண்ணுமே இல்லை. இதோட அதிகமான டீம் ஆட்களுக்கு இன்ஜூரி ஆர் ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. டெக்னீஷியன்ஸை குரூப் ஆஃப் 4 or 5 ஈச்சா டிவைட் பண்ணணும். இந்த எல்லா டீமுக்கும் வேற வேற ஒர்க் பிளேசஸை செலக்ட் பண்றது அவசியம். இந்த ஸ்பாட்ஸை டிஃபரெண்டான டேஸ் அண்ட் நைட்ல போய் செக் பண்ணணும். அங்க எல்லாம் நடக்கிற அக்யூரன்ஸோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணணும். ஏன்னா அங்க நடக்கிற இன்ஜூரிஸ், ஃபெயிலியர்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் ஆர் ஆக்சிடென்ட் இல்ல வேற ஏதாச்சும் ஆச்சுன்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் மென், மெஷின் அண்ட் மெட்டீரியல் நடக்கிற இன்சிடென்ட்டை எவாலுவேட் பண்ணும்போது எது பேஸ் பண்ணியிருக்குன்னா ரிஸ்க், வேஸ்ட், ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி. எலக்ட்ரிக்கல் ஹைட்ல வேலை பார்க்கும்போது கீழே விழலாம். டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், டிராஃபிக், மென் ஆர் மெட்டீரியல், பர்சனல் ப்ரொடெக்ஷன், ஃபெலோ ஒர்க்கர்ஸ், on-site people protection, work permit, lifting or handling, health, safety, மென் ஆர் மெட்டீரியலோட ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸை ஹைலைட் பண்ணணும். இல்லைனா வேற ஏதாச்சும் இருந்தா ஸ்பெசிஃபை பண்ணணும். அது அவசியம். ப்ரிகாஷனரி மெஷர்ஸை சஜஸ்ட் பண்ணணும். ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆக்ஷன்ஸ் ஆஃப் ரெமிடிஸை சஜஸ்ட் பண்ணணும். சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எஜுகேட்டிவ் எய்ட்ஸை சஜஸ்ட் பண்ணணும். பொதுவாக SOPயை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நோட்: இதுல இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் ஸ்பாட் இது முடிஞ்சு போச்சுன்னா அண்ட் ஆபரேட் ஆயிட்டு இருக்க போட்டோவோல்டைக் பிளான்ட்ஸ். AMC கீழே செடிகள் இருக்கு. AMC கீழே செடிகள் இல்லாமையும் இருக்கு. இன்ஸ்ட்ரக்டர் செலக்ட் பண்ண ஒரு போட்டோவோல்டைக் சைட் இந்த சைட்டோட நேச்சரை டிஃபைன் பண்ணும். ஃபீல்ட் ஆர் சைட்ல எடுக்க வேண்டிய சேஃப்டி மெஷரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். சேஃப் ஒர்க் ஏரியாவோட ப்ரிப்பரேஷன். சேஃபான ஒர்க்குக்கு மெட்டீரியல்ஸ் அண்ட் டூல்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்டை ஸ்டடி பண்ணணும். சைட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணியோ இல்லை டிலீட் பண்ணியோ வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஐட்டம் வேணுமா வேணாமான்றதை பார்த்துக்கலாம். டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்டோட யூசேஜை ரீகால் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சது அண்ட் தெரியாததை பற்றியும் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப அவசியம். டீம் மெம்பர்ஸுக்கு லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்த பற்றியும் தெளிவாக சொல்லிக் கொடுங்க. PP கிட்ஸை ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்காமீங்க அண்ட் அதை யூஸ் பண்ணலனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த எக்ஸசைஸ்க்கு அப்புறம் சைட்ல சேஃபா ஒர்க் பண்றதுக்கு ரிமைண்டர் மாதிரி மறுபடியும் ஷார்ட்டா கைட்லைன்ஸை கொடுத்துருங்க. ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸை ஃபார்சி பண்றது. சேஃப்டி பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு அசஸ் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹைஜீனை டிஃபைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எய்டை டிஃபைன் பண்ணுங்க. சேஃப்டி பாலிசிஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சேஃப்டி பாலிசிஸ்ல ஏதாச்சும் அப்நார்மலிட்டிஸ் இருந்தா உடனே சூப்பர்வைசர் ஆர் டீம் லீடர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. அது ப்ராப்ளத்தை சீக்கிரம் சால்வ் பண்ணும். ஹசார்டஸ் ப்ராடக்ட்டை பேசிக்கா ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணிக்காமீங்க. உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்ல மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ரிமைண்ட் பண்ணியும் கொடுக்காம இருந்தாங்கன்னா அது தேவைப்படும். ஹவுஸ் கீப்பிங் பாலிசி ஆஃப் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், காம்பனன்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஹைட்ல சேஃப்ல வேலை பார்க்கறதுக்கு பாலிசியை அடாப்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஒர்க்கர் கண்டிப்பா சேஃப்டி பெல்ட் ஆஃப், சேஃப்டி ஹார்னஸோட லேண்ட்யார்டோட ஃபிக்ஸ் ஆகிருக்கிற சப்போர்ட்டோட கட்டணும். இது ஒர்க்கர் 3 மீட்டர்ஸ் இல்ல அதிகமா கீழே விட நேரிட்டா அசம்பாவிதம் நிகழாம இது பாதுகாக்கும். பாலிசியோட பர்பஸ் என்னன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுங்க. ஹசார்ட்ஸ் ஆர் இஷ்யூ அதோட சோர்ஸ்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் கமிட்மெண்ட் எக்ஸ்பிரஷனையும் டிஸ்பிளே பண்ணணும். ஹசார்ட்ஸ் ஆர் இஷ்யூஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்ற அவுட்லைனையும் டிஸ்பிளே பண்ணணும். அதுல ரிசோர்ஸையும் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான டைம் ஃப்ரேமையும் கொடுத்துருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரிலவெண்டான ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது மேனேஜர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ், அவங்க ரோல்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டிஸை கொடுத்துடணும். சேஃப்டி பாலிசி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்ற ஃபிக்ஸ்டு டிஸ்கிரிப்ஷனை அஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும். சேஃப்டி பாலிசி ஃபார்மேட்.
சேஃப்டி ப்ரொசீஜர்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம். ரைட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓவரால் ஒர்க் ஃப்ளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அசஸ் பண்ணணும். அதாவது மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஒர்க் பிளேஸில் வரதுல இருந்து ஃபைனல் ப்ராடக்ட்டை வெளியில் போகிற வரைக்கும் ஒர்க் பிளேஸ் சேஃப்டியாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஒர்க் பிளேஸில் இருக்கிற ஹசார்ட்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டியோட ரிஸ்க் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டி ப்ரொசீஜர்ஸை டிஸ்பிளே பண்ணணும். ஒர்க் பிளேஸோட ஹசார்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஹசார்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் கண்ட்ரோல் சேஃப்டி ப்ரொசீஜர். ஹசார்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஆர் இஷ்யூஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் பாலிசி ஆர் ப்ரொசீஜரை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்புறம் அந்த பாலிசி ஆர் ப்ரொசீஜரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஹசார்ட்ஸை ரிப்போர்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆக்ஷன் மூலமா இன்சிடென்ட் ஆர் இஷ்யூஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கரெக்டான ரியாக்டிவ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்னஸ் இல்ல இன்ஜுரி இருந்தா ரிப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சைட்ல வர இஷ்யூஸை சால்வ் பண்ணுங்க. அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ். Electrical safety, work at the height and fall prevention, tool and equipment, traffic safety, personal protective equipment, work permit system, safe lifting operations, health and safety audit procedure, remedial actions உடனே execute பண்ணுங்க. Working surface conditions, oil, grease, wax, fluids, ice, irregular surfaces, working at heights with portable ladder, fixed ladders, elevated platforms, scaffolds, cherry pickers, catwalks and மற்ற elevating devices யூஸ் பண்றதுனால எலக்ட்ரிக்கல் ஷாக் என்ன ஆகும்னா ட்ரிப்பிங், ஸ்லீப்பிங் அண்ட் கீழே விழுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதை கீழே கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோ வால்டிக் மாடலோட சர்ஃபேஸ் நார்மலாவே ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். பீக் ஸ்ட்ரக்சர்ல இன்ஸ்டால் பண்ணி இருக்கல அப்படின்னா மாடல்ஸ் ரொம்ப ஈரமா இருந்தா ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். ஸோ எக்காரணத்துக்காகவும் மாடல்ஸ் மேல நடக்காதீங்க. ஆக்சிடென்டலா ஹை வோல்டேஜோட கான்டாக்ட் வரப்ப போட்டோ வால்டிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் இன்வாலண்டரி மசில் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும். அதனால ஸ்ட்ரக்சர்ல இருந்து கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால போட்டோ வால்டிக் மாடல்ஸ் மேல ஏணி போட்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஏறக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். போட்டோ வால்டிக் மாடல்ஸோட கிளாஸ் கவரிங்கை உடைக்க ட்ரை பண்ணவே கூடாது. இல்லனா இதனால ஹை வோல்டேஜ் எக்ஸ்போஸ் ஆகி மாடலுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கல் ஷாக்கா உருவாவதற்கான ரிஸ்க் அதிகமாவே இருக்கும். மவுண்டிங் ராக்ஸ், எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் அண்ட் வயர்ஸ் எல்லாம் பாதியா கான்சல் ஆகி இருக்கும். அண்ட் அது டே டைம்ல அவ்வளோ விசிபிளா இருக்காது. அதனால நைட் டைம்ல இல்ல ஸ்மோக் இருக்கிற டைம்ல இதை ஐடென்டிஃபை பண்றது இன்னும் கஷ்டமா இருக்கும். சைட்ல சோலார் போட்டோ வால்டிக் இன்ஸ்டாலேஷனோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸை அடாப்ட் பண்ணுங்க. சேஃப்டி ப்ரொசீஜர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி, அதை பத்தின ரைட்டிங் ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓவரால் ஒர்க் ஃப்ளோ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அசஸ் பண்ணணும். அதாவது மெட்டீரியல் ஒர்க் பிளேஸ்க்கு வரதுல இருந்து ஃபைனல் அவுட்புட் வெளியே போற வரைக்கும் ஒர்க் பிளேஸ் சேஃப்டியா இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அது ரொம்ப அவசியம். ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற ஹசார்ட்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டியோட ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆக்டிவிட்டி ப்ரொசீஜரை டிஸ்பிளே பண்றது அவசியம். ஒர்க் பிளேஸ்ல ஹசார்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் கண்ட்ரோல் சேஃப்டி ப்ரொசீஜர். ஹசார்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஆர் இஷ்யூஸை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் பாலிசி ஆர் ப்ரொசீஜரை ப்ரிப்பேர் பண்றது அவசியம். அப்புறம் அந்த பாலிசி ஆர் ப்ரொசீஜரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஹசார்ட்ஸை ரிப்போர்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆக்ஷன்ஸ் மூலமா இன்சிடென்ட் அண்ட் இஷ்யூஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கரெக்டான ரியாக்டிவ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் மெடிக்கல் எமர்ஜென்சிஸுக்கு சப்போர்ட் பண்ணணும். இல்னஸ் இல்ல இன்ஜுரி இருந்தா ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது இன்சிடென்ட் இல்ல டேஞ்சரஸ் அண்ட் அக்யூரன்சியும் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரீகேப். இந்த செஷன்ல நீங்க சோலார் போட்டோ வோல்டைக் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமோட எஸ்ஓபியை ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருப்பீங்க. ஃபீல்ட் ஆர் சைட்ல எடுக்க வேண்டிய சேஃப்டி மெஷர்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண கத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணி என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்க்க தெரிஞ்சிருப்பீங்க. சைட்ல வர இஷ்யூஸை உங்களால சால்வ் பண்ணவும் முடியும். உடனே ரெமிடியல் ஆக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும். சோலார் போட்டோ வோல்டைக் இன்ஸ்டலேஷன் சைட்ல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை இந்த இடத்துல அடாப்ட் பண்ண தாராளமாக தெரிஞ்சிருக்கும். உங்க எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.
அடுத்த ஒரு செஷனில் புது கான்செப்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.